வல்லமை அன்பு தன்னடக்கம் அருகின்ற ஆவியானவர் எனக்குள்ளே. வல்லமை அன்பு தன்னடக்கம் அருகின்ற ஆவியானவர் நமக்குள்ளே. பயமுள்ள ஆவியை நீ பெறவில்லை, பயமுள்ள ஆவியை நாம் பெறவில்லை. பலன் தரும் ஆவியானவர் நமக்குள்ளே, பலன் தரும் ஆவியானவர் நமக்குள்ளே. அனல் மூட்டி எரிய வீடு, அயல் மொழிகள் தினம் பேசு. அனல் மூட்டி எரிய விடுவே, அயல் பேசுவே. அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழிகள் தினம் பேசு. அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழிகள் தினம் பேசு. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழிகள் தினம். அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழிகள் தினம் பேசு. அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழிகள் தினம் பேசு. அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழிகள் தினம் பேசு. எதனைக்கு நாம அனல் மூட்டணும், எதனைக்கு நம்ம அனல் மூட்டி எரிய விடணும், எதனைக்கு நம்ம அனல் மூட்டி எரிய விடணும். இப்போ 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்தபோது உனக்கு உண்டான தேவ வரத்தை. இப்போ இந்த தேவ வரம் எப்படி வந்துச்சு, இந்த தேவனுடைய வரம் எப்படி வந்துச்சு தீமோத்தேயுக்கு மேலன்னு பவுல் சொல்றா. நான் உன் மேல கைகளை வைத்த போது உனக்கு உண்டான தேவனுடைய வரத்தை நீ என்ன பண்ணு, அனல் மூட்டுன்ற. அப்போ அந்த கைகளை வச்சாதான் என்ன வரும் அப்படின்னா, தேவனுடைய வரங்கள் வரும். தேவனுடைய வரம் என்ன செய்யும், வரும். இதே கருத்தை கூட இன்னொரு இடத்துல 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல அதே பவுல் சொல்லும்போது சொல்றாரு, மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. அப்ப கைகளை வச்சா என்ன செய்யுது, ஏதோ ஒன்று நடக்குது. கைகளை வச்சா என்ன செய்யுது, கைகளை மேல கைகளை வைக்கிறவர்கள் கைகளை வச்சா என்ன செய்யுது, ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது, நடக்குது. ஏதோ ஒரு காரியம் நடக்குது. அப்போ அந்த தேவனுடைய வரமும் வல்லமையும் எப்போ கிடைக்குது அப்படின்னா, நம்ம மேலே கைகளை வைக்க வேண்டியவர்கள், நம்ம மூத்தவர்கள், நம்ம நடத்துகிறவர்கள், நம்ம மேலே தலை மேலே கைகளை வைக்கும் போது என்ன வருது, ஒரு அபிஷேகம் வருது, ஒரு வரம் வருது, ஒரு வல்லமை வருது. இந்த கைகளை வைக்கும்போது தான் என்ன செய்யுது, வருகிறது. அப்போ இந்த கைகளை வைக்கும்போது இந்த அபிஷேகமும் வல்லமையும் வரங்களையும் வச்சு தான் தேவன் என்ன செய்கிறார்னா, ஒரு விசேஷமான கிரிகளை நம்மை கொண்டு என்ன செய்கிறார், நடத்துகிறார். ஸோ நமக்கு நடக்கிறது ஒரு பகுதி, நம்மளை மற்றவங்களுக்கு நடக்கிறது இன்னொரு பகுதி. இதே கருத்தை கூட அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தில் நீங்கள் இதே சேம் சம்பவத்தை நீங்கள் அங்கே வாசிக்கலாம். யார் மேலே கையை வைக்கிறாங்க, எம்மில் கை வைக்கும்போது என்ன சம்பவிக்கிறதுங்கிறத அங்கேயும் நம்ம என்ன செய்ய முடியும்,
நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2வது வசனத்தை வாசிச்சுட்டு 6வது வசனத்தை வாசிச்சோன்னா, அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 பேரும் சீசர்கள் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவனுடைய வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, 6வது வசனம் பாருங்க, அவர்களை நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்ப எப்போ விருத்தி ஆகுது? ஒரு மனிதன் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படணும், ஒரு மனுஷன் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படணும்னா தலை மேல கையை வச்சு ஜெபிக்க வேண்டியவர்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். பெற்றுக்கொள்ளும்படி ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியை என்ன செய்தார்கள்? பெற்றார்கள் இல்லையா? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்றாங்க இல்லையா? யாரு? பேதுருவும் யோவானும் போயிட்டு சமாரியா பட்டணத்தில் இயேசுவை ஜனங்க என்ன செய்கிறாங்க? ஏற்றுக்கொள்கிறாங்க. சமாரியா பட்டணத்தில் ஜனங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏற்றுக்கொள்ளோன்னே இதை தலைமை சபை கேள்விப்பட்டு என்ன செய்யுது? பேதுருவையும் யோவானையும் சமாரியா பட்டணத்துக்கு அனுப்புகிறாங்க. அவங்க வந்து ஞானசனம் மட்டும் பெற்றிருக்கிறாங்க, இன்னும் என்ன பேரில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறலன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் பரிசுத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு பேதுரு என்ன செய்கிறார்? தலைமையில கைகளை வைத்த போது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என்ன செய்கிறாங்க? பெறுறாங்க இல்லையா? ஒரு அதிகமான ஆசீர்வாதம். அந்த அப்போஸ்தலர் 6:7 தெய்வ வசனம் விருத்தி அடைந்தது அப்படின்றோம். வேத வசனம் விருத்தி அடைந்தது. அப்போ ஒரு அதிகமான ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும் அப்படின்னா நம்ம மேலே நம் தலை மேலே கைகளை வச்சு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நம் தலை மேலே கைகளை வச்சு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அப்பா அம்மா சீசர் அந்த ஆண்டவரை கொண்டு வருவாங்க. ஆண்டோட கொண்டு எங்கள் பிள்ளைங்களை என்ன செய்யுங்க? தலைமையில கை வச்சு ஜோமனுங்க ஐயா அப்படின்னு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், பிள்ளைகளை ஆண்டவரை இயேசு என்ன செய்வாங்க? கொண்டு வந்து எங்கள் பிள்ளைங்களை என்ன செய்யுங்க? கைகளை வச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. சீசன்கள்லாம் வேண்டாம், நிறைய கூட்டமாக இருக்குது, சின்ன பிள்ளைங்களாம் போங்க அப்படின்னு தடுக்குவார். ஆனால் ஆண்டவர் சொல்வார், இல்லை இல்லை, சின்ன பிள்ளைகள் என்னிடத்துல வர்றதுக்கு என்ன செய்யுங்க? இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு, அப்பொழுது மத்தேயு மார்க்கில் மத்தேயு 19:13 அப்பொழுது சிறு இல்லை அது முடிக்கிற வசனமா சேர்த்து அப்பொழுது இதை மார்க்கு சொல்லுவார். சிறு பிள்ளைகளோட என்ன செஞ்சாங்க? கொண்டு வந்தாங்க. சீசர்கள் அதை என்ன செஞ்சாங்க? தடுத்தாங்க. ஆனால் அடுத்த வாசு இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவங்க தடை பண்ணாதிருங்கள். அப்போ சின்ன பிள்ளைகளை ஆண்டுகிட்ட வர்றதுக்கு நிறைய தடை இருக்கு. சின்ன பிள்ளைகள் தேவனிடத்தில் சேர்றதுக்கு நிறைய தடைகள் இருக்கு. பெரியவங்க எங்கிட்ட வர்றதுக்கு தடை பண்ணாதுன்னு சொல்லலை. பெரியவர்கள் தேவனிடத்தில் வருவது எங்கிட்ட வர்றதுக்கு என்ன பண்ணாதீங்க? தடை பண்ணாதீங்கன்னு சொல்லலை. அழகாக இயேசு சொல்றாரு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதுக்கு என்ன செய்யாதீங்க? தடை பண்ணாதீங்கன்றார் இல்லையா? அப்போ சின்ன பிள்ளைங்க ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு நிறைய தடை இருக்கு. அதனால தான் நிறைய பிள்ளைங்களை சண்டை கிளாஸ் என்ன செய்ய மாட்டாங்க? அனுப்பவே மாட்டாங்க. என்னென்னு அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு என்ன செய்யாது? புரியாது. சண்டை கிளாஸ் என்ன செய்ய மாட்டாங்க? பிள்ளைகளை கொண்டு போய் விட மாட்டாங்க. ஆனால் எல்லா இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க, எங்கெங்கே கூப்பிட்டு போவாங்க. ஆனால் எங்கே போய் விட மாட்டாங்க? சண்டை கிளாஸ் போய் விட மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு அவங்களுக்கு கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சிறு பிள்ளைகளிலிருந்து வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள். அப்போ பெரியவங்களை கூட பிசாசு விட்டுறான். யாரை விட மாட்டேங்கிறான்? சின்ன பிள்ளைகளை விட மாட்டேங்கிறான் இல்லையா? சின்ன பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டேங்கிறான்? விட மாட்டேங்கிறான். நைட்டு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த இடத்த போகும்போது இது கொஞ்சம் தள்ளி போங்கன்னு. சின்ன பிள்ளைங்க அது பேசுறது கூட தெரியாது. அந்த பிள்ளை ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாங்கள் போயின்னுக்கிறோம். அப்படி போகும்போது அங்கே கீழே கொஞ்சம் அலங்கரித்து வச்சுருக்குறாங்க ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்த அந்த பிள்ளைங்க சொல்லுது, என்ன பண்ணுங்க, தள்ளி போங்க அப்படின்னு சொல்லுது.
எப்படி சொல்ல, தள்ளி போங்க. அப்போ அந்த சின்ன பிள்ளைகள் யார் பிடிச்சி வச்சிருக்கிறான்? பிசாசு அழகாக பிடிச்சி வச்சிருக்கிறான் இல்லையா? ஏன்னா அந்த பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர்கிட்ட வர விட்டுறக்கூடாது, ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு விடக்கூடாது. சிறு பிள்ளைகள் என்னிடத்து வருவதற்கு தடை பண்ணாதிருங்க. அப்போ சின்ன பிள்ளைங்க ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு நிறைய தடைகள் இருக்குது. அப்போ அந்த சின்ன பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஆண்டோட கிட்ட நெருங்கி விடணும், கிட்ட நெருக்கி விடணும். அதான் நம்ம சாயங்காலம் 6 to 7 என்ன செய்கிறோம்? ஒரு 6 to 6:30 ஒரு அரை மணி நேரமாக அது என்ன செய்யணும்? அந்த பிள்ளைங்க ஆண்டவரோட கூட நெருங்கட்டும் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் அது கவனமாக கேர் எடுத்து பிள்ளைங்க என்ன செய்யட்டும்? பிள்ளைங்க ஜெப நேரம் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணட்டும் அப்படின்னு எத்தனை அப்பமா அதை கரெக்டாக கேர் பண்ணி அதை சரியானபடிக்கு அவங்க பிள்ளைகளே மறந்துட்ட கூட ஜெப டைம் ஆச்சு, சீக்கிரமா டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு கேட்டால் தெரியல. எத்தனை பேர், எத்தனை பெற்றோர்கள் அந்த 6 to 6:30 ஒரு 1/2 hour இல்லையா, ஒரு அரை மணி நேரம் பிள்ளைங்க என்ன செய்யட்டும்? ஆண்டவரோட நெருங்கட்டும் அப்படின்னு தான் என்ன செய்யுது? அதை தரிசனத்தோடு அதை நம்ம பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது எவ்வளோ பேர் அதை சரியாக கேர் எடுத்து ஆமாம் டைம் ஆச்சு, அவங்களே மறந்துட்டா கூட நம்ம டைம் ஆச்சு அப்படின்னு பெற்றோர்கள் அதை நேரம் எடுத்து அவங்கள உட்கார வச்சு பயபக்தியோடு கூட என்ன செய்யணும்? கரெக்டாக உட்காரணும். சர்ச்சில் எப்படி உட்காரணும் அதே மாதிரி என்ன செய்யணும்? உட்காரணும். சர்ச்சில் உட்கார மாதிரி என்ன செய்யணும்? உட்காரணும். அவன் சொல்லுவான், சர்ச்சில் ஒழுங்காக உட்காரதான் என்ன செய்ய, சர்ச்சில் என்ன ஒழுங்காக உட்காரதில்ல என்ன செய்ய? அந்த ஒழுக்கத்தை என்ன செய்யணும்? அந்த அட்மாஸ்பியர் நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அட்மாஸ்பியர் என்ன செய்யணும்? பயபக்தியோடு என்ன செய்யணும்? உட்காரணும். கரெக்டாக ஒன்று ஆண்டவர் பார்க்குறா. அப்படியே அந்த பிள்ளைகளை அந்த சின்ன வயசுல கரெக்டாக நம்ம இடம் போகாது. இப்போ அந்த அப்பா என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட போனால் என்ன செய்யணும்? வா அப்படின்னு கூப்பிட்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஆண்டவர்கிட்ட போகணும் வா அப்படின்னு எப்படி கூப்பிட்டு வந்திருப்பாங்க? எவ்வளோ பயபக்தியாக கூப்பிட்டு வந்திருப்பாங்க, எப்படி லைனாக கூப்பிட்டு வந்திருப்பாங்க, அப்படி கூட்டமாக வந்திருப்பாங்களா? எவ்வளோ கிரமமாக கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அப்படி போய் நிறுத்திருக்காங்க. முன்னாடி நிறுத்தி, ஐயா என்ன பண்ணுங்க, எங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு மார்க் சொல்லுவார். ஆனால் ஆண்டவர் கையை வச்சு ஜெபம் பண்ணுவார். அவங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் என்ன செய்வார்? இதை பற்றி ஏற்கனவே செய்தி பேசியிருக்கேன். ஆண்டவர் கையை வச்சு என்ன செய்வார்னா ஜெபம் பண்ணுவார். ஆண்டவர் கைகளை வைத்து சின்ன பிள்ளைகள் மேலே கையை வச்சு, அவள் சின்ன பிள்ளைகளை என்ன செய்யணும்? கைகளை வைக்கணும். பாருங்க, பெரிய ஆளுங்க மேலே கையை வைக்கிறாங்க. ஆண்டவர் சின்ன பிள்ளைகள் மேலே என்ன செய்கிறாங்க? கையை வைக்கிறாங்க. ஏன்னா அந்த கை எப்படிப்பட்ட கை? ஆசீர்வதிக்கிற கை. ஆண்டோடைய கை ஆசீர்வதிக்கிற கை. சின்ன பிள்ளைங்க என்கிட்ட வர்றதுக்கு என்ன பண்ணாதீங்க? தடை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். வாசிக்கலாம். அப்பொழுது சிறு பிள்ளைகள் மேல கைகளை வைத்து அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அதட்டினார்கள். ஏசுவோ மார்க் இல்லையா, மத்தியிலே மார்க் இல்லையா, சிறு பிள்ளைகள் எடுத்து வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். அப்ப யார் இது? இப்போ தடை யாரு அப்படின்றத விட பிசாசு தடையா இருக்கிறான்றதை விட ரட்சிக்கப்பட்டவங்களே தடையா இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க ஆண்டோட்ட வர்றதுக்கு பிசாசோ உலகமோ தடுக்கிறத விட யாரே தடையா இருக்கிறாங்க? சீசர்கள் அவரை என்ன செஞ்சாங்க? தடுத்தாங்கன்னு சொல்லுது இல்லையா? யார் தடுத்தாங்க? சீசர். அப்படின்னா யாரு? ஏற்கனவே முன்னாடி ஆண்டவர்கிட்ட வந்தவங்க இல்லையா? ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, வளர்ந்தவங்க இல்லையா? எத்தனை பெற்றோருக்கு என் பிள்ளை மேலே ஆண்டவர் இப்போ ஆண்டவர் இல்லை இல்லையா? ஒரு ஊழியக்காரங்க கையை வச்சு என்ன செய்யட்டும்? ஜெபம் பண்ணணும். என் பிள்ளை ஆசை வச்சு என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்ற விருப்பம் எனக்கு எத்தனை பெற்றோருக்கு இருக்குன்னு கேட்டால் தெரியல. எங்கள் பிள்ளை மேலே கையை வைக்கணும், எங்கள் தலைமையில் என்ன செய்யணும்? கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏன் கையை வைக்கணும்? கையை வச்சாதான் நீ விருத்தியாகவே முடியும். கையை வச்சா என்ன செய்ய முடியும்? நீ விருத்தியாகவே முடியும் இல்லையா? இங்கே இந்த அப்போஸ்தலர் 6 வாசமே, அவன் யாரும் சின்னவங்க கிடையாது இல்லையா? சின்னவங்க கிடையாது. யாரை கொண்டு வராங்க? இப்போ வாசிக்க 3 வசனத்தை. ஆதலால் சகோதரரே, அப்போ பரிசுத்தாவில நிறையறவன் மேல கை வைக்கணுமா? பரிசுத்தாவிய பெறத்துக்கும் கை வைக்கணும், பரிசுத்தாவில நிறைஞ்சிருக்கிற மேலேயும் கையை வைக்கணும். எப்ப சொல்றான்? இவன் தான் பரிசுத்த பெற்றான்ல, இவன் மேல கை வைக்கணுமா? இவன் மேல கைய இன்னைக்கு எவ்வளோ பேர் நம்ம தலைமையில கை வச்சு ஜெபிக்கணும் விருப்பம் எல்லாரும் மேலே வைக்கணும். அதை சொல்கிறேன், எல்லாருக்கும் மேலே கையை வைக்கல இல்லையா? எல்லாரும் மேலேயும் கையை பேதுரு எல்லாரும் மேலே என்ன செய்யலை? எல்லாரும் மேலே கையை வைக்கல. எல்லாரும் மேலே கையை இவங்க மத்தேயு 19 இயேசு கையை வச்சார் இல்லையா? இப்போ அப்போஸ்தலர் 6 பேதுரு கையை வைக்கிறார் இல்லையா?
2 தீமோத்தேயு 1ல் பவுல் என்ன செய்கிறார்? கையை வைக்கிறார் இல்லையா? 1 தீமோத்தேயு 4ல் பவுல் சொல்றாரு, சங்கத்தக மூப்பத்தார் என்ன செய்யறாங்க? உன் மேல கைகளை வச்ச போது என்றார் இல்லையா? அப்போ கைகளை வைக்க வேண்டியவங்க என்ன செய்யணும்? கையை வைக்கணும். கையை வைக்க வேண்டியவங்க வைக்கணும். யார் மேல வைக்கணும்? சின்ன பிள்ளைகள் மேலேயும் கையை வைக்கணும். சின்ன பிள்ளைகள் மேலேயும் கையை வைக்கணும். சரி, 2வது என்ன வைக்கணும்? பரிசுத்தாவி இதுவரைக்கும் பெறாத முதல் முறை ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க மேலேயும் கையை வைக்கணும் இல்லையா? இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவில நிறைஞ்சிருக்கிறவங்க மேலேயும் கையை வைக்கணும். 3 கூட்டத்து மேல கை வைக்கிறாங்க இல்லையா? ஒரு கூட்டம் என்ன கூட்டம்? சின்ன பிள்ளைகள் மேல கையை வைக்கிறார். யாரு? ஆண்டவரை இயேசு இல்லையா? சின்ன பிள்ளைகள் மேல கையை வைக்கிறாங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல இப்பதான் முதல் முறை என்ன செய்யறாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு என்ன செய்யறாங்க? கை வைக்கிறாங்க இல்லையா? அப்போ அதை இப்படி சொல்றேன், இப்போ ஏதோ ஒன்று பெறுவதற்கு என்ன செய்யறாங்க? கையை வைக்கிறாங்க இல்லையா? ஏற்கனவே பெற்றவங்க மேலே என்ன வைக்கிறாங்க? கையை வை. அப்போ 6ஆம் அதிகாரம் யார் மேல கை வைக்கிறாங்க? பரிசுத்த ஆவியில பெறல நிறைஞ்சிருக்கிறாங்களாம். பரிசுத்த ஆவியில நிறைந்தவர்கள் இல்லையா? 3ஆம் வசனம் என்ன? பரிசுத்த ஆவியினால. 2 வசனம் அது ஒரு கருத்தை மட்டும் எடுங்க. பரிசுத்த ஆவியில நிறைஞ்சிருக்கிறவர்கள் மேலதான் 6ஆம் வசனம் சொல்றாங்க. அவர்கள் அப்போஸ்தலர் அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் இல்லையா? யார் மேல கையை வச்சாங்க? இந்த 3வது கூட்டம் யார்? ஒரு கூட்டம் சின்ன பிள்ளைங்க, மற்றொரு கூட்டம் புதுசாக ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க. 3வது கூட்டம் யாரு? ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு வளர்ந்தவங்க இல்லையா? பரிசுத்த ஆவியில பெற்றவங்கல்ல நிறைஞ்சிருக்கிறாங்களா? பரிசுத்த ஆவியில நிறைந்து இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியில இருக்காங்க. அப்ப அவன் மேல கை வைக்கணுமா? பரிசுத்த ஆவியில ஏற்கனவே நிறைஞ்சிருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியில நிறைஞ்சிருக்கிறவங்க மேல கை வைக்கணுமா? பரிசுத்த ஆவியில அவன் வைக்க சொல்றான் பாருங்களா, இவன் என்ன செய்யணும்? கையை வைக்கணும். பரிசுத்த ஆவியில நிறைஞ்சிருக்கிறான். அப்ப இவன்லாம் யாரு? ஏற்கனவே பெற்றவங்க. அப்ப பெற்றவனும் திரும்ப பெறணும்னா என்ன செய்யணும்? பெற்றவனும் மேலும் மேலும் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? கைகளை வைக்கணும் இல்லையா? சரி, இந்த மத்தேயு 19 இயேசு என்ன சொல்றாங்க? ஜனங்க என்ன சொல்றாங்க? அவங்க பிள்ளைகளை கொண்டு வந்து அவரிடத்துல என்ன செஞ்சாங்க? அப்ப அவங்க பிள்ளைகளை கையை வச்சா தேவன் என்ன செய்யறார்? ஜெபம் பண்ணி அவங்களை ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? அப்ப உன்னை பெறணும் அப்படின்னு சொன்னா கட்டாயமா என்ன செய்யணும்? இப்ப இந்த சின்ன பிள்ளைங்க இது வரைக்கும் எதையுமே பெறல. அதை எப்படி சொல்றேன்? நான் கொஞ்சம் என்ன மாதிரி சொல்றேன். இது வரைக்கும் எதுவுமே பெறாதவங்க எதையாவது பெறணும் அப்படின்னு சொன்னாலும் கையை வைக்கணும் இல்லையா? ஏதோ 1-2 பெற்றவங்க இன்னும் கொஞ்சம் வேற இன்னொன்று என்ன செய்ய வேண்டியது? பெறணும் அப்படின்னாலும் கையை வைக்கணும். 3வது என்ன? நாங்கள் ஏற்கனவே நிறைவா இருக்கிறோம் அப்படின்றவங்க இன்னும் கொஞ்சம் நிறைவா வேணும்னாலும் கையை வைக்கணும். ஆக மொத்தம் என்ன? நான் உன்னை தேவனிடத்துல பெற்றுக்கொள்ளணும்னா என் மேல கை வைக்கணும். நான் ஒன்னு ஆண்டவரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சேன்னா நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என் மேல கைகளை வைக்கணும். அந்த கை யார் மேல வைக்கிறாரு? சின்ன பிள்ளைங்க மேலேயும் வைக்கிறாரு. புதுசா இயேசுவை ஏற்றுக்கொண்ட மேலேயும் கை வைக்கிறாரு. ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவில என்ன செஞ்சிருக்கிறாங்க? நிறைஞ்சிருக்கிறாங்க. அவங்க மேலேயும் என்ன செய்யறாங்க? கையை வைக்கிறாங்க இல்லையா? அப்ப கையில வைக்கிறது எதுக்கு? இதுவரைக்கும் இல்லாத பெறாத ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு. அப்படி சொல்லுங்க. அதான் இன்னைக்கு சொல்றது. இதுவரைக்கும் பெறாத ஒன்றை நீ என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். இதுவரைக்கும் பெறாத ஒன்றை நீ பெற்றுக்கொள்ளணும்னா நம்மள என்ன வைக்கணும்? கைகளை வச்சு ஜெபம் பண்ணணும். இதுவரைக்கும் நீ பெறாத ஒன்றை நீ பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும்? அது நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் நம்ம மேல கைகளை வைக்கும் போது என்ன செய்யறோம்? இதுவரைக்கும் பெறாத ஒன்றை நம்ம என்ன செய்யறோம்? பெற்றுக்கொள்றோம் இல்லையா? அப்ப நிறைய பேர் ஏன் ஆஸ்வதிக்கப்படலை அப்படின்னா கைகளை வைக்கல. அப்ப கைகளை வச்சு என்ன செஞ்சிடும்? இதுவரைக்கும் பெற்றது இல்லாம புதுசா ஒன்று என்ன செய்யறோம்? ஒன்றை பெறோம் இல்லையா? அப்ப எனக்கு ஏற்கனவே பெற்றது போதும் அப்படின்னா கையை வைக்கிறேன்னா என்ன கிடைக்காது? புதுசா ஒன்று கிடைக்காது. இப்போ ஒரு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்யற? புதுசா ஒன்று கொடுத்துட்டார். மற்ற 6 நாளும் இல்லையா? அப்ப எதை வச்சு அதை போடுறாங்க? ஏற்கனவே கிடைச்சதை வச்சுதான் என்ன செஞ்சுக்கிறாங்க? ஓட்டிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அன்னைக்கு கொடுத்தது அன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு, எல்லா நாளுக்கு ஆசீர்வாதத்துக்கு இல்லையா? அப்ப அடிக்கடி கை வச்சு என்ன ஆயிட்டே இருக்கும்? அடிக்கடி புதுசா என்ன ஆயிட்டே இருக்கலாம்? பெற்றுக்கொண்டே இருக்கலாம். அடிக்கடி புதுசா பெற்றுக்கொண்டே இருக்கலாம். புதுசா ஒண்ணு இதுவரைக்கும் பெறாத ஒன்றை
நீ பெறணும் அப்படின்னா தலைமலை கையை வச்சு ஜெபம் பண்ணா இதுவரைக்கும் பெறாத ஒன்றை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கல, இதுவரைக்கும் எனக்கு பெறல அப்படின்னா, இதுவரைக்கும் சின்ன பிள்ளைங்க என்ன செய்யல? ஆஸ்வதிக்கப்படல. உடனே பிள்ளைங்களை என்ன செய்யுங்க? கையை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. இது வரைக்கும் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியை அவங்க பெறல, என்ன செய்யறாங்க? கையை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்றாங்க இல்லையா? ஐயா நாங்கள் பெற்றிருக்கிறோம், நிறைஞ்சிருக்கிறோம், ஆனால் ஒன்றும் என்ன ஆகலை, இன்னும் நாங்கள் மட்டும் நிறைஞ்சிருக்கிறோம், இன்னும் என்ன ஆகலை, இன்னும் பெருகலை அப்படின்னா எங்களை என்ன பண்ணுங்க? கையை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. அப்போ கையை மேலே கையை வச்சு ஜெபிக்கிறது இதுவரைக்கும் பெறாத ஒன்றை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நம்ம தலைமையில் என்ன செய்யணும்? கையை வச்சு ஜெபம் பண்ணணும். கையை வச்சு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். யார் மேலே கையை வைக்கணும்? யார் மேலே தான் கையை வைக்கிறாங்க? யார் மேலே கையை வைக்கிறாங்க? யார் மேலே கைகளை வைக்கிறாங்க இல்லையா? ஒன்று அந்த மத்தேயு 19 பார்க்கும்போது வாஞ்சை உள்ளவர்களுக்கு மேலே ஆண்டவர் கையை வைக்கிறார் இல்லையா? ஒருவேளை அந்த பிள்ளைகளை கூப்பிட்டாலும் பிள்ளைகளுக்கு என்ன இருக்கணும்? விருப்பம் இருக்கு இல்லையா? சரி நம்ம போகலாம் அப்படின்ற விருப்பம் இருக்கணும் இல்லையா? போகலான்ற என்ன செய்யணும்? விருப்பம் இருக்கணும் இல்லையா? எத்தனை பிள்ளைங்க கூப்பிட்டா வராமா? நான் வரமா ஓடிடுதுங்க இல்லையா? ஆனால் சில பிள்ளை என்ன செய்யுது? கூப்பிட்ட உடனே வருது. அந்த பிள்ளைக்கு என்ன இருக்குது? அப்போ வாஞ்சை இருக்குது. அப்போ யார் மேல ஆண்டவர் கையை வைப்பார்னா வாஞ்சை உள்ளவர்களுக்கு மேல கை வைப்பார். வாஞ்சை உள்ளவர்களுக்கு மேல கை வைப்பார். எல்லாரும் மேலே கை வைக்கல. இப்ப வந்த பிள்ளைகள் மேலதான் கையை வச்சதை தவிர வராத பிள்ளைகளை தேடி போய் என்ன செய்யல? கையை வைக்கல. அந்த சிறு பிள்ளைகள் என்னிடத்து வருவதற்கு என்ன செய்யாதீங்க? தடை பண்ணாது. அப்ப அந்த பிள்ளைகள் என்ன செய்ய விரும்புது? தடையை தாண்டி வர விரும்புது. அவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? அதுங்களுக்கு விருப்பம் இருக்குது, ஆனா அவங்களை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? வருவதற்கு தடை பண்றாங்க. அப்ப யார் மேல கை வைக்கிறா? வாஞ்சை உள்ளவர்களுக்கு மேல கை வைக்கிறார் முதல்ல. அப்ப வாஞ்சை நமக்கு இருந்துச்சுன்னா நம்மள ஆண்டவர் என்ன செய்வா? யாரோ ஒரு தேவ மனிதன் அனுப்பி நம்மள கை வச்சு என்ன செய்வா? யாரோ ஒருவர் இல்ல, பட் கையை வைக்க வேண்டியவர்கள் என்ன செய்வாங்க? கையை வைப்பாங்க. யார் மேல? வாஞ்சை உள்ளவர்களுக்கு மேல கையை வைப்பாங்க. வாஞ்சை உள்ளவர்களுக்கு மேல என்ன செய்வாங்க? கையை வைப்பாங்க. ரெண்டாவது ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு மேல கையை வைப்பாங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல இப்ப பேதுரு சொல்றார், நீங்க பரிசுத்தம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். உடனே ஓகே, அவங்க என்ன செய்யறாங்க? சொல்றதை என்ன செய்யறாங்க? ஏற்றுக்கொள்றாங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல சொல்றதை என்ன செய்யறாங்க? ஏற்றுக்கொள்றாங்க. சொல்றதை என்ன செய்யறாங்க? அவங்க மத்தேயு 19ல வாஞ்சையா இருக்கிறாங்க. அந்த வாஞ்சை இருக்கிறவங்க மேல ஆண்டவர் என்ன செய்யறார்? கையை வைக்கிறார். அப்ப வாஞ்சை இல்லாத ஜனத்தை மேல தேவன் என்ன செய்ய விரும்பல? கையை வச்சு ஆசீர்வதிக்க விரும்பல. நம்ம அது ரெண்டாவது என்ன அப்படின்னா ஏற்றுக்கொள்றாங்க. இப்பதான் புதுசா என்ன செய்யறாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இல்லங்க, நீங்க பரிசுத்தத்தை பெறணும் அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு சொன்ன வார்த்தையை அவங்க என்ன செய்யறாங்க? ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்ப ரெண்டாவது யார் மேல கை வைக்கிறார்? ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் உள்ளவர்களுக்கு மேல ஆண்டவர் கை வைக்கிறார். ஏற்றுக்கொள்ள சொல்றத ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் உள்ளவர்களுக்கு மேல் ஆண்டவர் என்ன வைக்க விரும்புகிறார்? கைகளை வைக்க விரும்புகிறார். மூணாவது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் வாசி, அந்த 3வது வசனத்துல திரும்ப ஒரு வாசிக்கலாம். அப்ப மூணாவது என்ன சொன்னா, நற்சாட்சி பெற்றவர்களுக்கு மேல கை வைக்க விரும்புகிறார். நல்ல சாட்சி நம்ம இப்ப என்ன இருக்கணும்? நல்ல சாட்சி இருக்கணும். அப்போ 6:3 சொல்றாரு, நற்சாட்சி பெற்றவர்கள். நற்சாட்சி பெற்றவர்கள். அப்ப நல்ல சாட்சி நம்மளை பத்தி என்ன இருக்கணும்? ஒரு நல்ல சாட்சி கொடுக்கணும் நம்மை பற்றி. ஒரு அப்ப நல்ல சாட்சின்ற தேவைன்றவங்களுக்கு ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கணும் அவசியம் இல்லை இல்லையா? ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிற அவசியம் இல்லை. அப்ப ரட்சிக்கப்படாதவங்க பத்தி என்ன செய்யறாங்க? ஏற்கனவே ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கேன். அந்த சாம் ஜபதர் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அப்போ அந்த வீட்டில் ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு லேடி அட்லீஸ்ட் ஒரு பேனை கூட என்னவா வாங்க மாட்டேன், காம்ப்ளிமெண்ட்டாக நான் வாங்க மாட்டேன். ஒரு டைரி கூட என்னவா வாங்க மாட்டேன், நான் காம்ப்ளிமெண்ட்டை வாங்க மாட்டேன். லஞ்சமே என்ன செய்ய மாட்டேன், நான் வாங்க மாட்டேன். யாராவது எனக்கு இலவசமாக கொடுத்தா நான் என்ன செய்ய மாட்டேன், நான் எதுவுமே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமே இலவசமாக எனக்கு ஒன்று கொடுத்தா நான் என்ன செய்ய மாட்டேன், நான் வாங்க மாட்டேன். சொன்னது யாரு? ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று சர்ச்சில் இருக்கிற லேடி இல்லை. சொன்னது யாரு? ஆண்டவரை அறியாத, ஆண்டவரையே ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெண் சொல்றது. அது எங்க உட்காந்து? இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல உட்காந்து சொல்ற ஒரு சாட்சி. என்ன சாட்சி? எனக்கு ஃப்ரீயா யாராவது ஏதாவது கொடுத்தா நான் என்ன செய்ய மாட்டேன், நான் வாங்க மாட்டேன். ஃப்ரீயா எனக்கு யாராவது எது கொடுத்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன். அவளுக்கு வந்து ஒரு நல்ல சாட்சி. அவர் புக்கில் எழுதியிருக்கிறார். யாரு சொல்றது? அவர் கட்ட அவர் புக்கில் இவங்க என்ன செய்யறாங்க? அவர் புக்கில் இந்த அம்மா பத்தி அவர் எழுதியிருக்கிறார். எப்படி புக் எழுதுறது? யாரு?
சாம் ஜெபதரன் சரியா, என்ன சாம் ஜெபதரன் தான் புக் எழுதுறாரு. அவர் புஸ்தகத்துல அவரை திட்டினத அவர் என்ன செய்யறாரு, எழுதுறாரு இல்லையா? அப்ப ரட்சிக்கப்படாதவங்க என்ன இருக்குது, ஒரு சாட்சி இருக்கு. என்ன சாட்சி? எனக்கு யாராவது இலவசமா ஏதாவது கொடுத்தா என்ன செய்ய மாட்டேன், நான் வாங்க மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன். இத அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல லீதியா சொல்லுவாங்க இல்லையா, நீங்க எங்களிடத்தில் நாங்க தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறதா நீங்க பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து என்ன பண்ணுங்க, தங்குங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவளோ பெற்ற பின்பு அவள் நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று கண்டால், அப்ப கண்டபான வீடெல்லாம் பவுல் என்ன செய்ய மாட்டாரு, தங்க மாட்டார் இல்லையா? அப்ப எல்லாரும் கூட தான் பவுல் என்ன செஞ்சுக்க மாட்டாரு, வாங்கிட மாட்டார். ஒரு தேவ மனுஷனோட இந்த சாட்சி யார்கிட்ட இருக்கு, ஒரு ரட்சிக்கப்படாத லேடி கிட்ட இருக்கு இல்லையா? எனக்கு யாராவது இலவசமா கொடுத்தா நான் என்ன செய்ய மாட்டேன், நான் வாங்க மாட்டேன் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சாட்சி நமக்கு இன்னைக்கு இருக்குமா? எனக்கு யாராவது இலவசமா கொடுத்தா நான் என்ன செய்ய மாட்டேன், எனக்கு இதை வேண்டாம், எனக்கு வேண்டாம், அப்படி கொடுக்கறது வேணான்னு சொல்லி அப்படி தட்டி விடுற பழக்கம் இருக்கான்னு கேட்டா தெரியல இல்லையா? அப்ப என்ன இருக்கணும், ஒரு நல்ல சாட்சி இருந்துச்சுன்னா நம்ம தலைமையில என்ன செய்வாங்க, கையில் வைப்பாங்க. அப்ப எல்லார் தலைமையிலையும் கையை வைக்கல இல்லையா? எல்லா தலைமையிலையும். இன்னும் சொல்ல போனா மேல அந்த முதல் வசனம் பாருங்க, 6ஆம் அதிகாரம் முதல் வசனம், குறிப்பா யார் தலைமையில கையை வைக்கலன்றத அங்க கொஞ்சம் பாருங்க. முதல் வசனம், இந்த முறுமுறுக்கிறவங்க மேல எப்பவுமே கையை வைக்க மாட்டாங்க. இந்த முறுமுறுக்கிறவங்க சொல்றதை விட சண்டை போடுறவங்க மேல எப்ப என்ன செய்ய மாட்டாரு, ஏசான கையை வைக்கவே மாட்டார். யார் மேல? இவன் எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க? போ, சாப்பாடு ஒழுங்கா என்ன செய்யல, எங்களுக்கு சாப்பாடு ஒழுங்கா கொடுக்கல, சாப்பாடு ஒழுங்கா எனக்கு பண்ணல அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க பாரு. இந்த சண்டை போடுற கூட்டத்தை மேல ஏசா ஒரு நாள் என்ன செய்யவே மாட்டார், கையை வைக்கவே மாட்டார். நம்ம மேல கையை வைக்கணும்னா 3 ஒண்ணு என்ன, வாஞ்சை. நம்ம 2 என்ன, ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம். 3 என்ன, நல்ல சாட்சி. இந்த 3 காரியம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா, இது 3 மட்டும்தான் இல்லை, இன்னைக்கு நமக்கு சொல்றது, இந்த 3 நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம தலைமையில என்ன செய்வாங்க, கையை வைக்கலாம். அப்படி கைகளை வைக்கும் போது என்ன உண்டாகும், இதுவரைக்கும் பெறாத ஒன்றை கர்த்தர் என்ன செய்ய விரும்புறா, நீ பெறணும்னு கர்த்தர் விரும்புறா. இதுவரைக்கும் பெறாத ஒன்றை நாம் என்ன செய்யணும், பெறணும்னு கர்த்தர் விரும்புறா. அது பெறணும்னு சொன்னா நம்ம தலைமையில கைகளை வைக்கணும். அந்த கைகளை வைக்கணும்னா இந்த 3 விதமான காரியம் நமக்குள்ள இருக்கணும். இது 3 நமக்குள்ள இருந்தா நம் தலைமையில கைகளை வைப்பார்கள். கைகளை வைச்சா இதுவரைக்கும் பெறாத ஒன்றை நாம் என்ன செய்ய முடியும், பெற முடியும். கண்களை மூடுவோமா? அனல் மூட்டி எரிய வீடு, அயல் மொழிகள் தினம் பேசு. அனல் மூட்டி எரிய வீடு, அயல் மொழிகள் தினம் பேசு. தேவ சமத்து வந்திருக்கும். ஆண்டவரே, நாங்க பெற்றது போதாது, இதுவரைக்கும் பெறாத ஒன்றை நாங்க பெற விரும்புகிறோம். இதுவரைக்கும் பெறாத ஒன்றை நாங்க பெற விரும்புகிறோம். எனக்கு கொடுத்த ஆசை வச்சு அனுப்புங்கப்பா. இதுவரைக்கும் நாங்க பெறாத ஒண்ணு, நாங்க இதுவரைக்கும் எதை நாங்க பெறலையோ அதை நாங்க பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். எங்க தலைமையில கைகளை வைத்து எங்களை ஆசீர்வதிச்சு கொடுத்து அனுப்புங்க சாமி. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த தேவ சமத்தை காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலும் இப்படி வலதுகரம் தொடுட்டுப்பா. நீங்க ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த காலை வேளையில இதுவரைக்கும் எங்க பெறாத ஒன்றை, இதுவரைக்கும் நாங்க பெறாத ஒன்றை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து நீங்க அனுப்பும்படி உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். நாங்க வாஞ்சியா இருக்கிறோம்ப்பா. அதனாலதான் தேவ சமத்தை ஓடி வந்திருக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தை ஓடி வந்திருக்கிறோம். நீங்க சொல்றதை நாங்க ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. நாங்க நல்ல சாட்சி உள்ள பிள்ளைகளா வாழ்வோம்ப்பா. எங்களை நம்பி உடைய வலது கரத்தை எங்களை மேல வைத்து எங்களை ஆசீர்வதிச்சு இதுவரைக்கும் நாங்க பெறாத ஒன்றை நாங்கள் பெற்றுக்கொண்டு செல்ல கர்த்தர் கிருபை செய்யும்படி உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். அப்படி உங்க தலைமையில கை வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுற. பரிசுத்த தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, வைக்கப்பட்டதோட கரமா இருந்தாலும் ஆசீர்வதிக்கிற உங்க கரத்தை உடைய பிள்ளைகளுக்கு மேல நீர் வைத்து இதுவரைக்கும் பெறாத ஒன்றை இந்த காலை வேளையில உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து
உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு நீர் அனுப்பும்படி உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் வெளியே போகட்டும், கரம் கூட இருக்கட்டும், நடத்தும். இந்த நாள் முழுவதும் நீர் பொறுப்பெடுத்து எங்களை ஆசீர்வதிச்சு எங்களை காத்துக்கொள்ளுங்க. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போக வேண்டுமா ஜெபிக்கிறேன். வாய்க்காமல் போகும்படி ஜெபிக்கிறேன். தேவ கத்தை ஒப்பு கொடுக்கிறோம். காத்து நடத்தி ஆசீர்வதியும். கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே.